பிரச்சாரத்திலே மோடி அவர்கள் இறந்து போன 44 வீரர்களின் உருவப்படத்தை வைத்து தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினர் அவர்களுடைய படங்களை வைத்து ஓட்டு பிச்சை கேட்டு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இது மிகவும் கேவலமான விஷயம் என்றாலும் மிகவும் கண்டனத்திற்குரியது. அவர்களின் உயிர் தியாகத்தை இந்த அரசு மிகவும் கொச்சைப்படுத்தி எப்படியெல்லாம் ஓட்டாக மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு அதை ஓட்டாக மாற்ற முயற்சி செய்கிறார்கள். இது மிக கேவலமான விஷயம் என்பதை பதிவு செய்கிறேன். நம்முடைய பிரதமர் அமைதி வேண்டாம் என்று சொல்லுகிறார், மத நல்லிணக்கம் வேண்டாம் என்று சொல்லுகிறார், போர் என்று போர் முரசு கொட்டுகிறாரே. இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் தேர்தல் தான். இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு இந்த நாட்டு பிரச்சனையை கொண்டு வந்து வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் இதை செய்கிறார் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். இது தவறான ஒரு முன்மாதிரி, தவறான செயலாகும். தயவு செய்து இதை அரசியலாக்க வேண்டாம். பாகிஸ்தான் அவ்வாறு நம் மீது நமது எல்லை பாதுகாப்பு படையினரை அவர்கள் செய்திருந்தால் உடனடியாக பாகிஸ்தானுடைய தூதரக உறவை துண்டித்து பாகிஸ்தான் மீது உடனடியாக அவர் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். இதுக்கு ஒரு வாரம் கழித்து எடுத்ததெல்லாம் ஒரு அரசியலாகத்தான் மக்களுக்கு தோன்றுகிறது. இது நாட்டுக்கு நல்லதல்ல. தேர்தலுக்காக நமது இந்திய இராணுவத்தையும் இந்திய இறையாண்மையையும் இந்திய இராணுவ வீரர்களையும் அரசாங்கம் கொச்சைப்படுத்தக்கூடாது என்பது எங்களுடைய கருத்து. இந்திய அரசாங்கம் அபிநந்தன் அவர்களை வைத்துக்கொண்டு அரசியல் செய்ய முயற்சிக்கிறது. குறிப்பாக வரும் பாராளுமன்ற தேர்தலில் அபிநந்தன் அவர்களை வைத்து அரசியல் செய்து வெற்றி பெற முயற்சிக்கிறது. இது இந்திய மக்கள் தெளிவாக உள்ளனர். இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எப்படி இப்போ ராணுவ வீரர் சென்று செய்தாரோ அதுபோன்று ஒவ்வொருத்தரும் நம்ம வீர செயலாளர் இருக்கணும். இனிமேல் அவரை பார்த்து நம்ம எல்லாம் வீரத்தோடு தான் இருக்கணும். நீ எந்த காலத்தையும் அவன் பாகிஸ்தான்காரன் வரமாட்டான் அப்படிங்கிறத நம்ம உணரணும். இதை அரசியல் ஆக்கிக்கிட்டு இப்போ பேசக்கூடாது. அவருடைய முயற்சி, அவருடைய திறமை இது. ராணுவ வீரருக்கு தான் பாராட்டு தவிர அரசியலுக்கோ மற்றவங்களுக்கோ யாரோ இதை அரசியலாக எடுத்துக்கக்கூடாது. மனிதன் ஒரு இதுதானே தவிர இது அரசியல், எந்த அரசியலும் எடுத்துக்கக்கூடாது. இதை வச்சு ஓட்டு கேட்குறதா மற்ற அது பண்ணுறதா இருக்கக்கூடாதுங்கிறதா என்னுடைய கொள்கை. காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறப்போ கருக்கில் போர் 12 நாளைக்கு மேலே நடந்துச்சு. அன்றைக்கு இதை அவங்க தேர்தல் சமயம் வரும்போது இதை யாருமே பேசலை. காங்கிரஸ் ஆதாயம் தேடுங்கன்னு பேசலை. இன்றைக்கு இதை பேசுகிறாங்க. அரசியல்வாதிகள் ஆக்கத்தான் செய்வாங்க. அதை பெருசாக பேணக்கூடாது. எந்த ஆட்சி வந்தாலும் சரி சமரசம் செய்து அதை நேர்மையாக பயன்படுத்தணும். அரசியல்வாதிகள் அரசியல் ஆக்குவாங்க. இப்போ அரசியல்வாதிகள் தனக்கு தேவையானதை பற்றி பேசுவாங்கல்ல, அதனால வேண்டி அரசியல்வாதிகளுடைய பேச்சை நாம் நம்பக்கூடாது. ஒரு நாட்டினுடைய தலைவர்கள் முடிவு செய்வது நல்ல முறையான முறையில் முடிவு செய்தால் அது நல்லாயிருக்கும். 2 நாட்டுக்கும் போர் நடக்குது, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும். இந்த போர்னால் எந்த பிரயோஜனமும் வராது. மக்களுக்கு துன்பமும் கஷ்டம்தான் வரும். 2 நாடும் உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து பேசி அதுக்கு சுகமான முடிவு தீர்ந்தால் தான் 2 நாட்டுக்கும் நல்லது. சண்டை இல்லாமல் அவங்கவுங்க அண்ணன் தம்பியாக பழகணும். அதுதான் நாட்டுக்கு தேவை. அதே மாதிரி இப்போ ஒரு தமிழரை விடுவிச்ச ஒரு இராணுவ தமிழரை விடுவிச்சதுனால தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்தியா மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷம்.